லண்டனிலிருந்து பிரித்தானியா நோக்கி சென்ற ஜெட்-2 விமானம் கிளாஸ்கோ விமான நிலையத்தை நெருங்கிய போது திடீரென அவசர நிலை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஸ்குவாக் 7700 என்ற பொதுவான அவசர குறியீட்டை பயன்படுத்தி வடகடல் பகுதியில் பறக்கும் போது விமானிகள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். சுமார் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையின் உதவியோடு அந்த விமானத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு பிற்பகல் 4:32 மணிக்கு கிளாஸ்கோ விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. துருக்கியின் தலமானிலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தில் ஏற்பட்ட திடீர் அவசர நிலைக்கான சரியான காரணம் என்ன என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் விமான எரிபொருள் விலை 100%க்கும் மேல் அதிகரித்துள்ளதால் பல விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக எரிபொருள் சிக்கல் காரணமாக லண்டன் கேட்விக் முதல் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரையிலான விமான சேவைகளை நோர்த் அட்லாண்டிக் ஏர்வேஸ் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக ஐரோப்பாவில் குறுகிய தூர விமான சேவைகள் மேலும் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக நோர்த் அட்லாண்டிக் ஏர்வேஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஐவின் ரால்ட் எச்சரித்துள்ளார். நீண்ட தூர விமான சேவைகள் தற்போது சீராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த திடீர் ரத்து நடவடிக்கைகளால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் பாதிக்கப்படும் பயணிகளுக்கு தகுந்த உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன.